ஹாய். எஸ்டர்டே ஐ காட் ஒன் கமெண்ட். அந்த கமெண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த சாங்ஸ்லாம் ஒரு ஆறுதலுக்காக எழுதப்பட்டது. அதில் எந்த குறையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமே அப்படின்னு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கமெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நானும் எதையுமே குறை சொல்லணும்னு நினைக்கல, எதுலேயும் குறையும் கண்டுபிடிக்கல. நான் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸ் என்னென்னா, வேர்ட் ஹேஸ் பவர். வேர்ட்னால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அதனால தான் நமக்கு பெரியவங்கள்லாம் நல்லதையே பேசுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, இப்படிலாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸ், நிறைய புக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ்க்கு பவர் இருக்குன்றதை நான் புரிய வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த சாங்கோட லிரிக்ஸிஸ்ட் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு ஃபேமஸ் லிரிக்ஸிஸ்ட், அதனால் அவர் அதை எழுதியிருக்காரு. அண்ட் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணவங்க, லைக் பாடினவங்க, ஆக்ட்ரஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க, தே ஹேவ் பர்பஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி அது அவங்களோட ஜாப். அவங்க இதை பண்ணுறதுனால அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மணி கிடைக்குது. ரெண்டாவது, அவங்க யாரும் இதை திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக லைக் எப்படி சொல்கிறதுனா, திரும்ப அந்த சாங் ஒரு 100 டைம் அவங்க பாட மாட்டாங்க. பட் காமன் பீப்புளான நாம் அதை பண்ணுவோம். நான் அதை பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஒரு 100 டைம்ஸ் ஒரு சாங்ஸை கேட்க முடியும். ஒரு 1 hour 2 hours ஒரே சாங்கை என்னால் கேட்க முடியும். என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நான் இதை இவ்வளோ பேசுகிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் ஏன்னா நம்மளை சொல்லுன்னு யாராவது ஒரு சொல்லிட்டா நம்மளால் அதெல்லாம் கடந்து போகவே முடியல. அதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். பிகாஸ் ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், நம்மளோட எல்லா வேர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட வேர்ட்ஸை நம்ம வாழ்க்கை முறைக்கு சம்மந்தம் இல்லாத பல வேர்ட்ஸை நம்ம சாங்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படின்றது மட்டும்தான் என்னோடய கருத்து. ஏன்னா இப்போ எத்தனை பேர் இங்கே பிரேக்கப் சாங் கேட்குறீங்க? ஜஸ்ட் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். பிரேக்கப்பே ஆகாத எத்தனை பேர் பிரேக்கப் சாங்க்கு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க? பார்ட்னருக்கு எத்தனை பேர் பிரேக்கப் சாங்க்கு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க? லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த கனவே கலைவதேனோ அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். அண்ட் எனக்கென யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே, இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் இதெல்லாம். பட் ஆனால் அந்த சாங்கில் இருக்க லிரிக்ஸை கவனிங்களேன். எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நான் தினம் பாடினேன், அப்போ எனக்காக யார் இருப்பா? தட்ஸ் இட். இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ.